இவங்க சீதா, ஒரு ஹோம் மேக்கர். ஒரு நாள் காலையில காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ திறந்து பால் பாக்கெட்டை எடுக்கிறாங்க. அப்புறம் தன்னோட பையன் கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றாங்க, முன்னாடி எல்லாம் 1 லிட்டர் பாலோட விலை 40 ரூபாய் தான். ஆனா இப்போ அதே பாக்கெட் பாலை 55 ரூபாய் கொடுத்தாதான் வாங்க முடியுது. பையன் அம்மா சொன்னதை புரிஞ்சுக்காம, ஏம்மா ஓடிடி, ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் பிரீமியம் ஆகுற மாதிரி பாலும் பிரீமியம் ஆயிடுச்சா அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேக்குறாருங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கைரியர்ஸ். நான் டாக்டர் ஷம்மி. இன்னைக்கு வீடியோல இன்ஃபிளேஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம கன்சியூம் பண்ற பொருட்களுடைய விலை அதிகம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தாங்க இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்டோரியில ரவி கேட்டது மாதிரி மில்க் பாக்கெட் பிரீமியம் ஆகலைங்க, ஆனா மணியோட வேல்யூ குறைஞ்சிருக்குதுங்க. அப்படின்னா முன்னாடி நம்ம வாங்கின அதே பொருட்களை இப்ப வாங்கணும்னா அதிக பணம் கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க. இப்ப சீதா அந்த மாசம் வாங்கின மளிகை சாமான் லிஸ்ட பாக்குறாங்க. 2020ல 4000 ரூபாய் கொடுத்து வாங்கின அரிசி, பால், வெஜிடபிள்ஸ், குக்கிங் ஆயில் எல்லாமே இப்போ 5600 ரூபாய் கொடுத்தாதான் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல சீதாவோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலைங்க, ஆனா அவங்களோட ஸ்பெண்டிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், இன்ஃபிளேஷன் அதிகம் ஆகும்போது சேலரியும் தானே அதிகம் ஆகும், அப்படி அதிகம் ஆகல்ட்டா மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். அது உங்களுக்கு இப்ப புரியுற மாதிரி நான் சொல்றேன். விக்ரம் அவரோட சேலரிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. ஏன்னா சேலரி 30,000ல இருந்து 35,000 இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. அதாவது 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனா அதே நேரம் இன்ஃபிளேஷன் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இப்போ இங்க விக்ரமோட ரியல் பர்ச்சேசிங் பவர் குறையுதுங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு பணம் அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அதிகமா பொருட்களோட விலை உயர்ந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருங்க. இதுதான் பர்ச்சேசிங் பவர் குறையுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது சேலரிய மட்டும் அஃபெக்ட் பண்ணாதுங்க, சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்டையும் அஃபெக்ட் பண்ணுங்க. அது எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சோபனா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல 1 lakh rupees சேவ் பண்ணிருக்காங்க. அந்த வருஷம் அவங்களுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த வருஷம் இன்ஃபிளேஷன் 6% இருக்குதுங்க. சோபனாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுங்க, ஆனா அதே நேரம் அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரியல் வேல்யூ குறைஞ்சிருக்குதுங்க. இன்ஃபிளேஷன் கன்சியூமர்ஸ் மட்டும் அஃபெக்ட் பண்றது கிடையாதுங்க, பிசினஸ் பர்சன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். அது எப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. சர்மா ஒரு பேக்கரி வச்சிருக்காருங்க. அவரே பிரெட் தயாரிப்பாருங்க. இப்போ கோதுமையோட விலை, பட்டரோட விலை, அப்புறம் சுகரோட விலை இது எல்லாமே அதிகம் ஆயிருக்குதுங்க. இதனால அவரு பிரெட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இழக்க வேண்டி வரலாம். அதனால சர்மா பிரெட்டோட சைஸ் குறைச்சு விற்க ஆரம்பிச்சிடறாருங்க. இப்போ ரியல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா கேட்பரி டைரி மில்க் முன்னாடி எல்லாம் 18 கிராம் பாக்கெட் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்குங்க. ஆனா இப்போ அதே 10 ரூபாய்க்கு 13.2 கிராம்ஸ் தாங்க கிடைக்குது. லேஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் பாக்கெட் சைஸ் சேஞ்ச் பண்ணாம சிப்ஸ் குவான்டிட்டியை குறைச்சு ரிமைனிங் ஸ்பேஸ்ல ஏர் ஃபில் பண்ணி விற்பாங்க. அதே மாதிரி மேகி நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல 100 கிராம் இருந்துச்சு, இப்போ அதே பாக்கெட்ல 80 கிராம் தான் இருக்குதுங்க. ஆனா விலையில எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இப்போ இன்ஃபிளேஷன் ஒரு எக்கானமிக்கு நல்லதா கெட்டதா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு க்ரோயிங் எக்கானமிக்கு நார்மல் இன்ஃபிளேஷன் ஓகே, பட் இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னா மக்கள் சஃபர் ஆவாங்க. ஆனா இன்ஃபிளேஷன் ரொம்ப குறைவாயிடுச்சுன்னா எக்கானமி ஸ்லோ ஆயிடும். ஸ்லோ ஆகுறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம ஸ்பெண்ட் பண்றத குறைக்க ஆரம்பிச்சிருவோம். இதனால சென்ட்ரல் பேங்க் எக்கானமிய பேலன்ஸ் பண்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்ஃபிளேஷன் இருக்கிறது நல்லதா கெட்டதா, அப்புறம் சென்ட்ரல் பேங்க் எப்படி எக்கானமி பேலன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ஃபிளேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை பை.